இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை புனித பதுவை அந்தோனியாருக்கும் புனித வனத்து அந்தோனியாருக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்ட நாளாக இருக்கின்றது. இந்த மாதம் முழுவதும் புனித அந்தோனியாரின் அருளும் ஆசீரும் நமக்கும் நம் குடும்பங்களுக்கும் நிறைவாக கிடைப்பதாக. ஒரு முறை ஒரு கணவன் தன் மனைவியை அழைத்து கொண்டு பல் மருத்துவரிடம் சென்றார். பல் மருத்துவரிடம் சென்று, என்னுடைய மனைவிக்கு 3 பற்கள் சொத்தையாக இருக்கின்றது, அதனை பிடுங்கி விடுங்கள் என்று சொல்கின்றார். அப்பொழுது அந்த மருத்துவர் சொல்கின்றார், ஒரு பல்லுக்கு 100 ரூபாய், 3 பல்லுக்கு 300 ரூபாய் கொடுங்கள் என்று கேட்கின்றார். அந்த கணவன் உடனே எடுத்து 1000 ரூபாயை நீட்டுகின்றார். நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், பரவாயில்லை என்று. எதற்கு 300 ரூபாய் தானே, எதற்கு 1000 ரூபாய் என்று கேட்கின்ற பொழுது, அந்த 3 பற்களையும் பிடுங்குகின்ற பொழுது அந்த நாக்கையும் வெட்டி விடுங்கள், ஏனென்றால் அந்த நாக்குனால தான் இவ்வளவு பிரச்சனை குடும்பத்தில் என்று அந்த கணவன் சொன்னாராம். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமையிலே இன்று நாம் சிந்திக்கின்ற இருக்கின்ற சிந்தனை நம்முடைய நாவை அடக்கி ஆள வேண்டும் என்பதுதான். புனித அந்தோனியுடைய வாழ்வை பார்த்தோம் என்றால், அவர் இறந்த பிறகு ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய கல்லறையை தோண்டி அங்கு ஒரு ஆலயம் அமைக்கலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள். அப்பொழுது அந்த ஆலயத்தை அவர்கள் தோண்டிய பொழுது, அந்த கல்லறையை தோண்டிய பொழுது அவருடைய உடல் முழுவதும் அழிந்து காணப்பட்டது. ஆனால் அவருடைய அந்த தாடை மற்றும் அந்த நாவு மட்டும் அழியாமல் இருந்தது. இப்பொழுதும் அழியாமல் பதுவை நகரிலே அந்த ஆலயத்திலே வைக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவேதான் புனித புனவேந்தர் சொல்கின்றார், புனித அந்தோனியாரின் நாவு அழியாமல் இருக்கின்றது என்றால் அவர் இவ்வுலக வாழ்விலை கடவுளை போற்றி புகழ்ந்தார், மற்றவர்களை பற்றி பெருமையாக பேசினார், புகழ்ந்தார். எனவேதான் அவருடைய நாவு அழியாமல் இருக்கின்றது என்று சொல்கின்றார். புனித யாக்கோப்பின் புத்தகத்திலே பார்த்தோம் என்றால் அழகாக சொல்லப்படுகின்றது, குதிரைக்கு எப்படி கடிவாளம் முக்கியமோ அதே போல மனிதனுக்கு நாவு முக்கியம். இந்த நாவை கட்டுப்படுத்தினால் போதும், ஏராளமான பிரச்சனைகளை நாம் கட்டுப்படுத்தலாம் என்று புனித யாக்கோப்பு சொல்கின்றார். இன்று நம்முடைய வாழ்வை சிந்தித்து பார்த்தோம் என்றால் எத்தனையோ பிரச்சனைகள் நம்முடைய நாவினால், இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி நம்முடைய குடும்பத்தை பிரிக்கின்றோம், அடுத்தவர்களுடைய குடும்பத்தை பிரிக்கின்றோம். இந்த நாவன்மையினால் தான் நம்மிடத்தில் இருக்கின்ற அந்த தாழ்ச்சி என்ற புண்ணியம் போகின்றது, அகங்காரம் என்ற ஒரு எண்ணம் நம்மிடத்திலே வருகின்றது. திருத்தந்தை ஜான் பால் அவர்கள் அழகாக சொல்கின்றார், யாரெல்லாம் தாழ்ச்சியோடு நாவடக்கத்தோடு இருக்கின்றார்களோ அவர்களோடு வானதூதர்கள் இருக்கின்றார்கள், யாரெல்லாம் அகங்காரத்தோடு இருக்கின்றார்களோ அவர்களிடத்திலே சாத்தான் இருக்கின்றார்கள் என்று அழகாக சொல்வார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நாவினால் எத்தனை பேரை காயப்படுத்துகின்றோம், எத்தனுடைய குடும்பத்தை பிரிக்கின்றோம், எவ்வளவு நாம் மற்றவர்களுடைய வாழ்விலே நாம் பாதிப்பை ஏற்படுத்துகின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நாவு அடக்கம் என்றால் இருக்கின்றது என்றால் தாழ்ச்சி இருக்கும், மற்றவர்களை பற்றி பொறாமைப்படாது, மற்றவர்களுடைய சொத்தை அபகரிக்க தோணாது, தான் இருப்பதை கண்டு நிறைவாக வாழ தோணும். இன்று நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்த்தோம் என்றால், கோவிலுக்கு செல்கின்றோம், திருப்பலி ஞாயிற்றுக்கிழமை முடிந்த பிறகு உடனே வெளியிலே வந்து மற்றவர்களை பற்றி புரணி பேசுகின்றோம். நம்முடைய நாவினால் மற்றவர்களுடைய வளர்ச்சியை கண்டு நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எப்படி இவ்வளவு விலை உயர்ந்த கார் வாங்கினான், விலை உயர்ந்த பைக் வாங்கினான், நல்ல சேலை உடுத்தி இருக்கின்றால் என்று நன்மை வாங்கி அடுத்த ஒரு 10 நிமிடத்திலேயே நாம் நம்முடைய நாவினால் பாவம் செய்கின்றோம், மற்றவர்களுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுகின்றோம். எனவே தான் எவ்வளவு காசு பணம் சொத்து இருந்தாலும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களை பெருமையாக நினைக்க வேண்டும், மற்றவர்களை புகழ வேண்டும், மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படக்கூடாது, மற்றவர்களுடைய சொத்தையோ பணத்தையோ அபகரிக்கக்கூடாது. எனவே தான் தமிழ் அழகாக சொல்கின்றார், எண்ணம் போல வாழ்க்கை இருக்கும் என்று. நம்முடைய எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றதோ அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். சொத்து இருக்கலாம், பணம் இருக்கலாம், நிறைய நண்பர்கள் இருக்கின்றார், ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த தாழ்ச்சி நாவடக்கம் இல்லை என்றால் எல்லாம் இருந்தும் நிம்மதி இருக்கின்றாது, குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கிறாங்க. நாம் மற்றவர்களை
அவதூறாக பேசுவதால் மற்றவர்களை அழித்து விடலாம் என்று நினைக்கின்றோம். ஆனால் நாம் நம்மையே அழித்துக் கொள்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். புனித அந்தோனியாரின் வாழ்வு எப்பொழுதும் ஆண்டவரை போற்றி புகழ்ந்த வாழ்வாக இருக்கின்றது. இறை வார்த்தையை வாசிக்கக்கூடிய வாழ்வாக இருந்திருக்கின்றது. எப்பொழுதும் விவிலியத்தை வாசித்தார். அந்த விவிலியத்தை தன்னுடைய வல்லமையுள்ள போதனையினால் மக்களுக்கு போதித்தார். எனவேதான் அவருடைய நாவு அழியாமல் இருக்கின்றது. நாம் நம்முடைய நாவை எப்படி பயன்படுத்துகின்றோம்? மற்றவர்களுக்கு பயனுள்ள நல்லதொரு தகவல்களை நாம் சொல்கின்றோமா? அடுத்தவர்களை பற்றி அல்லது புரணி பேசுகின்றோமா? அல்லது அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்த்து ஏற்றுக்கொள்ள முடியாமல் வைத்தறிச்சல் படுகின்றோமா? இறைவன் எனக்கு கொடுத்திருக்கின்றது போதும், இந்த ஆசீர்வாதத்தை வைத்து நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், அமைதியாக இருப்பேன், என்னுடையதை கொண்டு நான் மற்றவர்களுக்கு என்னால் முடிந்ததை நான் செய்வேன் என்ற ஒரு எண்ணம் படைத்தவர்களாக இருக்கின்ற போது நிச்சயமாக கடவுள் புனித அந்தோனியார் வழியாக நம் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். எனவே இந்த மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமையிலே நம்மையே நாம் ஒப்பு கொடுக்கும். ஆண்டவரே, என்னுடைய உடம்பை முழுவதும் நான் ஒப்பு கொடுக்கின்றேன். உடலில் இருக்கின்ற ஒரு சின்ன உறுப்பு தான் நாவு, ஆனால் அதுதான் எல்லாத்தையும் சாதிப்பதாக பெருமை எடுத்துக் கொள்கின்றது. எல்லாவற்றையும் நாம் வெல்வதாக அதுதான் தன்னையே மாற்றிக்கொள்கின்றது. எனவே இத்தகைய நாவடக்கமும் தாழ்ச்சியும் பொறுமையும் நம்முடைய வாழ்விலே நிறைவாக இந்த மாதம் முழுவதும் நம்மிடத்திலே ஏற்பட வளர புனித அந்தோனியாரை நோக்கி ஜெபம். அப்பொழுது நிச்சயமாக நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய வேண்டுதல்கள், நம்முடைய கண்ணீர்கள், நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் புனித பதுவை அந்தோனியாரும் சரி, வனத்து அந்தோனியாரும் சரி, நம் ஒரே பிரானா இயேசுவிடமும் நாம் கிடைக்கப்பெற்று மகிழ்வோடு வாழ அன்னை மரியாளும் நமக்கு துணையாக இருப்பார். ஆமேன்.